1998 என்ன ஆச்சுன்னா ஒரு சவுதி ஏர்பிளேன் ஒன்று அவனுக்கு வந்து லேண்டிங் ஸ்பேஸ் கிடைக்கல, வேற ஏதோ பிஸியாக இருந்துச்சு ஏர்போர்ட்டில். அவன் சுற்றிக்கினே இருந்தான். சடனா லேண்ட் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து அவனுக்கு என்னன்னு தெரியல, டக்கு நேர தாம்பரம் தான் தெரிஞ்சிச்சு. டக்குன்னு தாம்பரத்தில் இறங்கி அது வேர்ல்டு ரெக்கார்டு. மெட்ராஸ் ஏர்போர்ட்ல ஒரு முக்கியமான ஒரு ஆர்கிடெக்சரல் எரர் இருக்கு. ஆசியாவில் முதல்ல விமானம் பறந்த இடம் அதானே சார்? மீனம்பாக்கம். ஜப்பான்காரனை தோக்கடிச்சு இந்த 4 ஏர்போர்ட் தான். இந்த மீனம்பாக்கம்ல இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ கிராமங்கள் இருந்து கிராமத்தோட இடங்கள்லாம் இருக்கும். ஸோ பிளேன் வர போறப்போ ஒரு சைரன் மாதிரி ஊதுவாங்க, எல்லாரும் காலி பண்ணி போவாங்க, பிளேன் இறங்கிக்கும். எப்படி 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 நம்ம சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ளஸ்னா என்ன, மைனஸ்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ இருக்கிற இடத்த மீனம்பாக்கம் விமான நிலையத்தை வந்து இதுக்கு மேலே விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான சாத்தியம் இருக்குதா? வணக்கம் சார். வணக்கம். பரந்தூர் விமான நிலைய அந்த திட்டம் அப்படிங்கிறது கைவிடப்பட்ட சூழலில் இன்றைக்கி நாம் பேசுகிறோம். விமான நிலையத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் பரந்தூரை பற்றி இல்லை. இது வந்து நம்ம மீனம்பாக்கம் விமான நிலையத்தை பற்றி பேச போகிறோம். ஏன்னா பெரும் வரலாறு கொண்ட விமான நிலையம் அது. ஒரு விமான ஸ்தலம்னு பேசுனா ரொம்ப வரலாறு இருக்குது. நிலையம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கைமாறி காரிமாரி ஒரு ஃப்ளைங் கிளப்பாக இருந்து ஒரு ஆர்மி பேஸாக இருந்து அதுக்கப்புறம் தான் ஏர்போர்ட் ஆகி ஆசியாவில் முதல்ல விமானம் பறந்த இடம் அதானே சார்? மீனம்பாக்கம் தான். அது வந்து ஒரு கார்சிக்கான ஒரு தீவு இருக்கு ஐரோப்பாவில். அங்கேருந்து இங்கே கேக்கும் பன்னும் பண்ணுறதுக்காக ஒருத்தர் கிளம்பி வராரு, டிஏஞ்சலிஸ்ட்னு வராரு. கொஞ்சம் சம்பாரிச்சு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சார் மவுண்ட் ரோடில், தேவி தேட்டருக்கு எதிர்க்க அந்த கார்னரில் பேட்டா பில்டிங் இருக்குல்ல, கேசினோ தேட்டர், அங்கே அவருக்கு ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு இந்த பறக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், உலகம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் வந்து ரைட் பிரதர்ஸ் பறந்த உடனே எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. இவர் கையில் பிளான் எதுவுமே கிடையாது. இந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட், பேப்பர் நியூஸை வச்சே ஒரு பிளேனை பண்ணிடுறாரு. எங்கே பண்ணுறாருன்னா சிந்தாதிரிப்பேட்டையில் பண்ணுறாரு. சிந்தாதிரிப்பேட்டை பிளேனை பண்ணி இந்த சிம்சன்ஸில் இன்ஜினை பண்ணி அதை டெஸ்டிங்க்கு ஒரு மாட்டு வண்டி மேலே வச்சு மீனம்பாக்கம் கொண்டு போகிறார். அப்போல்லாம் மீனம்பாக்கம்ங்கிறதுலாம் பெரிய கிராமங்கள் கிடையாது. சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் சொல்கிறது. அதை சென்ட் தாமஸ் மவுண்ட்ல தான் முதல்ல பறந்து பார்க்குறாரு. அதை பறந்து பார்த்தோன்னா அடுத்த நாள் கொண்டு வந்து அந்த இடத்துல கிரவுண்டு மாதிரி இருந்துச்சா? எதுவும் அது ஒரு பொட்டல் சார், ஆற்றோட்டி, அந்த ஆற்றுப்படுகைன்னு சொல்கிறோம்ல. ஏன்னா வெள்ளத்தில் வந்து அடையார் பெருசாயிரும், வெள்ளம் இல்லாத காலத்தில் ரொம்ப சிறுசாயிரும். அந்த இடத்துல ரொம்ப ஃப்ளாட்டாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஃப்ளாட்டாக இருந்திருக்கும். சின்ன பிளேன், பைப்ளேன், அதுக்கெல்லாம் பெரிய ரன்வே தேவையில்லை, தரையிலே பம்பியாக ஓடி இருக்கும். ஸோ அடுத்த நாள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தீவுத்திடலில் வந்து அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் வைக்கிறாங்க, டிக்கெட் போட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் வைக்கிறாங்க. ஒரு பேசஞ்சர் வாசன் ஒரு பையனை, முதல் ஆசியாக்காரன் பறந்தவன் அந்த வாசன் தான். பின்னால் கோலார் கோல்ஃபீல்டில் வேலை பார்த்தாங்க. இவங்க 2 பேரும் வந்து கடல் வரைக்கும் போயிட்டு திருப்பி சுற்றி வராங்க. இதை பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கார், எக்ஸைலில் இருக்கார், இந்தியா பத்திரிகையில் எழுதி வாழ்த்துறார், நல்ல தொழில் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு வாழ்த்துறாரு. ஸோ அது வந்து 1910 நடக்குது. தட் இஸ் ரைட் பிரதர்ஸ் 1905 1904 பண்ணுறாங்க. ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு பிளேன் இந்தியாவில் பிறந்துருது. ஆசியாவில் முதல் பிளேன். இன்னைக்கு ஆசியா வந்து 40% பிளேன் அண்ட் ஏர்போர்ட்ஸ் ஆசியாவில் தான் இருக்கு, பேசஞ்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி இது ஒரு மெட்ராஸ்ல ஆரம்பிச்சதுக்கு ஒரு பெரிய சரித்திரம். மீனம்பாக்கம் தான் அதனோட தொடக்கமா? அந்த இடம், அந்த விமான நிலையத்தோட தொடக்கம்னு பார்த்தா மவுண்ட் சொல்லுவாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏர்போர்ட் பேரே முதல்ல சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏர்போர்ட் தான். சென்ட் தாமஸ் மவுண்ட். அப்புறம் அந்த ரன்வே வளர பிளேன்ஸ் பெருசாக ரன்வே பெருசாகணும். ஸோ ரன்வே நீல கடைசி அடுத்தடுத்த கிராமத்துக்கு போயிடுச்சு. அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டை ஒட்டி இருக்குல்ல, அதுதான் ரன்வே வந்து தொடங்கின இடமா? ஆரம்பிச்சது இல்லை, இன்னைக்கு ஆரம்பிக்கிறது அங்கே தான். ஆனால் அந்த காலத்தில் அதை தொடங்கப்பட்ட சமயத்தில் ஆரம்பிச்ச இடம் அதுதான். அந்த சென்ட் தாமஸ் மவுண்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வந்துச்சு. அது சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு சர்ச்சுன்னு மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு கண்டோன்மெண்ட்டாக இருந்துச்சு. வெள்ளைக்காரங்க வந்து ஒரு 250 வருஷமாக அங்கே ஆர்மியை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு போர்கள் நடந்திருக்கு. அது முன்னால் இருக்க அந்த போலோ கிரவுண்டில் நம்ம மதுரை நாயன் சண்டையை போட்டிருக்காரு. இது யூசுப் கான் சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. ஃப்ரெஞ்சுக்கும் வெள்ளைக்காரங்க சண்டை நடந்திருக்கு. ரொம்ப ஒரு ஆக்டிவிட்டி நடந்த இடங்கள். ஸோ அங்கே சுற்றி இருக்க இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி, இப்போ எம்கேஎன் ரோடு நம்ம கிண்டியில் சொல்கிறதுலாம் பெங்காலி பசார் ரோடுன்னு, பெங்கால்லேருந்து வர சோல்ஜர்ஸ் அங்கே தங்கியிருப்பாங்க. குடும்பத்தோட தங்கினால தான் பல்லாவரத்தில் கண்டோன்மெண்ட் மாதிரிலாம் வந்துச்சு. இப்போ விமான நிலையம் அவங்க அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதுங்கிறது எந்த வருஷம்? இதெல்லாம் ஃபுல்லாக தனியார் பண்ணது, கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல. இந்த ஆள் பறந்துட்டு போனோன்னு ஒரு 10 வருஷத்துல எங்க பார்த்தாலும் விமானங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. மெட்ராஸ் ஃப்ளையிங் கிளப் ஆரம்பிச்சிடுறாங்க. மெட்ராஸ்ல எல்லாத்துக்கும் கிளப் இருக்கும், ஹண்டிங் கிளப் இருக்கும், ஆங்கிலிங் கிளப் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். ஃப்ளைங் கிளப் ஆரம்பிச்சாங்க. முக்கியமா நாட்டுக்கோட்டை நகரத்தார் அவங்க வந்து இங்க ஒரு ரன்வே போடுறாங்க, செட்டிநாட்டில் ஒரு ரன்வே போடுறாங்க. 2 ரன்வேமே இருந்துச்சு. இந்த ரன்வே மாறிடுச்சு, அந்த ரன்வே இன்னமும் அதே மாதிரி. அது வந்து அந்த திரிசூலத்தில் போட்ட ரன்வே தான். இல்லை, சென்ட் தாமஸ் மவுண்ட்டை ஒட்டி ஒரு சின்னதாக ஒரு ரன்வே போட்டாங்க. இந்தியாவில் வந்து ஃப்ளைங் லைசன்ஸ் வாங்கின முதல் 10 பேர்ல ஒரு 4-5 பேர் மெட்ராஸில் இருப்பாங்க, அதில் 3 பேர் செட்டியார் இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து அது பெருசாக அந்த ஃப்ளைங் கிளப் வந்து 25 வருஷம் வந்துச்சு.
ரொம்ப நாளைக்கு லீஸ் அவங்க பேரில் தான் இருந்துச்சு. அவங்க வந்து காலி பண்ணி போனதே ஒரு 80ஸ்லாம் காலி பண்ணி போனாங்க. அந்த பெரிய பிளேனோட அவங்களால போட்டி போட முடியல. பெரிய பிளேன் இந்த எக்ஸாஸ்ட் வரும்ல, அது இந்த குட்டி பிளேன்லாம் புரண்டுருச்சு அப்படியே. அதனால திருச்சிக்கு போயிட்டாங்க ஃப்ளையிங் கிளப். ஆனால் பாதி பைலட் தென்னிந்தியாவில் பாதி பைலட் கற்றுக்கினது இந்த இடத்துல தான். ரொம்ப ஒரு ராசியான இடம். இங்கேருந்து கற்றுக்கிட்டு தான் வெளியில் போனாங்க எல்லாமே பைலட். அது ஒரு விமான நிலையமா அரசு எடுத்தது அப்படிங்கிறதுல அது எந்த அதுவும் அடுத்தது விமானம் அரசாங்கம் எடுக்கல, ஆர்மி எடுத்துட்டாங்க. அதுக்குள்ள உலகப் போர் வந்துருச்சு, நிறைய ஏர்போர்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் 22 ஏர்போர்ட் கட்டினாங்க. உளுந்தூர்பேட்டையெல்லாம் கட்டினாங்க, உளுந்தூர்பேட்டையில் கட்டினாங்க, சோழாவரத்தில் கட்டினாங்க, தாம்பரத்தில் கட்டினாங்க. அப்போ இந்த ஏர்போர்ட்டை விரிவாக்கிட்டாங்க. அப்போ நம்ம உலகப் போருக்கும் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஜப்பான்காரனை தோக்கடிச்சு இந்த 4 ஏர்போர்ட் தான். எது? மீனம்பாக்கம், தாம்பரம், தக்கோலம் பக்கத்தில் அரக்கோணத்தில் ஒன்று இருக்கு, அதே மாதிரி சோழாவரம். இந்த 4மே முக்கியம். இதில் முக்கியமானதுன்னா இந்த சி பிளேன் இருப்பாங்க, கடலில் இறங்கக்கூடிய பிளேன். சக்கரம் இருக்காது, கடலில் இறங்குவாங்க, கடல்லேருந்து அப்படியே டேக் ஆஃப் பண்ணிக்குவாங்க. இது எதுக்குன்னா மெயினாக இந்த அடிப்பட்டவங்கலாம் கப்பலில் வருவாங்க, அவங்க வந்து சேர்றதுக்கு 4 நாள் ஆகும். அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஹாஸ்பிட்டலுக்குலாம் இந்த பிளேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் வந்து மெட்ராஸ் கடலில் இறக்காமல் ரெட்டில்ஸில் இறக்குவாங்க, ரெட்டில்ஸ் லேக்கில் இறக்குவாங்க. பக்கத்துலேயே சோழாவரம் ஏர்போர்ட். அதான் உங்களுக்கு சோழாவரம் ரேஸ் நடந்து ஒரு ஏர்போர்ட் தான். சோழாவரம் ரொம்ப நாளைக்கு ரேஸ் நடந்த இடம் வந்து ஒரு ஏர்போர்ட் தான் இந்த காலத்தில். ஆர்ஏஎஃப் தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க 1948 வரைக்கும். அப்போ வந்து இந்த ஏர் சர்ப்ளஸ்னு ஒன்று இருக்கும். இந்த போர் முடிஞ்சோடனே இவ்வளோ விமானங்களுக்கு தேவை இருக்காது அவங்கள்ட்ட, அதனால இந்த விமானங்கள்லாம் விற்பாங்க. ஸோ அந்த ராயல் ஏர்ஃபோர்ஸ் விற்கிற 4 விமானத்தை வாங்கி அழகப்ப செட்டியார், காரைக்குடியில் வள்ளையில் அழகப்ப செட்டியார் இருக்கார்ல, அவர் வந்து அதை வாங்கி ஜூபிட்டர் ஏர்வேஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். ஜூபிட்டர் ஏர்வே அதான் மெட்ராஸோட ஃபர்ஸ்ட், மெட்ராஸை பேஸாக வச்சிருக்க முதல் ஏர்லைன். அப்படி தான் ஏர்போர்ட் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் அஃபிஷியலாக இன்னைக்கு திறக்கிறோம் அப்படிலாம் கிடையாது, கிராஜுவலாக எவால்வ் வந்த இடம். ஸோ அது சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரன்வே எக்ஸ்டெண்ட் ஆன உடனே ஜூபிட்டர் தான் நம்ம சென்னையில் தொடங்கப்பட்ட முதல் ஏர்வேஸ், வள்ளல் அழகப்ப செட்டியார் ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே மெல்ல. அது எந்த காலகட்டம் சார்? 48 தான். ஓகே, 48 தான் பப்ளிக் ஓப்பன் ஆச்சு இந்த இடம். மற்றவங்க பிளேன்ஸ் வரலாம்னு 48 தான் ஓப்பன் ஆச்சு வார் முடிஞ்ச உடனே. ஸோ ரன்வே வந்து முதல்ல சென்ட் தாமஸ் மவுண்ட் கிட்ட இருந்தது. அது மீனம்பாக்கம் மாதிரி வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இந்த புது பில்டிங், அந்த இண்டோர் ஆர்ட் டெக்கோல அழகான பில்டிங். இந்த எம்ஜிஆர் படத்துலாம் வரும் உங்களுக்கு ஆர்ட் டெக்கோ அழகாக காமிப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து உள்ள வரைக்கும் போகலாம், உள்ள போய் பிளேன் வரைக்கும் வந்தவங்கலாம் வந்து போய் கை கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு நாளைக்கு 4 பிளேன் 5 பிளேன் வரும். சில கிராமங்கள் காலியாகாமல் இருந்துச்சு. இந்த மீனம்பாக்கம்லாம் இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ கிராமங்கள் இருந்துச்சு, கிராமத்தோட இடங்கள்லாம் இருக்கும். ஸோ பிளேன் வர போகிறப்போ ஒரு சைரன் மாதிரி ஊதுவாங்க, எல்லாரும் காலி பண்ணி போவாங்க, அப்போ பிளேன் இறங்கிக்கும். எப்படி கிராமத்தை சுற்றி இருக்க ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும்ல, மக்கள்லாம் இருப்பாங்க, நெல்லுக்காய போடுவாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சின்ன பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும். பிளேன் வர போகிறப்போ சைரன் ஊதுவாங்க. ஸோ எல்லாரும் ஒதுங்கி போனப்பறம் பிளேன் இறங்கி சங்கு ஊதுற மாதிரி ஊதுவாங்க. அந்த இடத்துல எல்லாம் காலி பண்ணிக்கணும். அவங்களுக்கு ஒரு இதுவாகிடுச்சு. அப்புறம் கிராஜுவலாக அவங்கள ரீலோகேட் பண்ணி ஏர்போர்ட் பிகேம் கொஞ்சம் பெருசு ஆயிடுச்சு. அப்புறம் திரிசூலம் வரைக்கும் போயிடுச்சு. மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்கிடெக்சரல் எரர் இருக்கு. ஒரு மேஜர் ரிவர் மேலே கிராஸ் பண்ணுற ஒரே ரன்வே தான். வேற எங்கேயுமே ரன்வே மேலெல்லாம் பிரிட்ஜு போட்டு இது பண்ண மாட்டாங்க. நம்ம அடையார் ஆறு வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப அடையார் ஓரமாக ஓடிக்கிற அடையார் ஆறு இப்போ நடுவில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ரன்வே வந்து அடையார் ஆறு மேலே போகுது ஒரு ரன்வே. அது வந்து அதுதான் அடையாறில் வெள்ளத்துக்கு பாதி காரணம் இந்த ஏர்போர்ட்டுக்கு அடியில் போகிற அடையார் தான். ஏன்னா பெருசாக இருக்க அடையார் வந்து ரொம்ப இப்போ அடையாரில் நீ கோட்டூர்புரத்துலையோ கடலில் சேர்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 அடி இருக்கும், 200 மீட்டர்ஸ் இருக்கும். அங்கே மட்டும் டக்குனு ஒரு 50 அடிக்கு குறுகுறப்ப இந்த ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் ஜாஸ்தி ஆகிருது. நம்ம 2015 வெள்ளமே ஆரம்பிச்சதே மெட்ராஸ் ஏர்போர்ட்ல தான் ஆரம்பிச்சு. அதை பாதி அப்போ வந்து அடைச்சாச்சா? இல்லை, குறுகிருது. ஒரு வைடா இருக்க ரிவர் டக்குன்னு குறுகுது. ஒரு நார்மல் டேஸ்ல இட்ஸ் ஃபைன். எந்த இடத்துல அந்த மாதிரி குறுகுது? ரெண்டாவது ரன்வே போட்டாங்கல்ல, அது வந்து அதுக்கு வந்து இட் கோஸ் ஓவர் த ஒரு பிரிட்ஜ் வச்சு அடையார் ஆத்துக்கு மேலே போகுது. அந்த எண்ட்ல இருக்கும். இது வந்து 80ஸ்க்கு அப்புறம் தானா இதெல்லாம்? ரீசெண்டா 2000s கூட இருக்கலாம். இது வந்து இன்னொரு சுவாரஸ்யமான என்னதுன்னா, ஒரு நீங்கள் காரில் போகிறப்போ உங்களுக்கு மீனம்பாக்கத்துல இருந்து தாம்பரம் 1/2 மணி நேரம் ஆகலாம். பிளேனில் போகிறப்போ 1 மினிட் தான் ஆகும். ஆமாம். ஸோ 1998 என்ன ஆச்சுன்னா, ஒரு சவுதி ஏர்பிளைன் ஒன்று அவனுக்கு வந்து லேண்டிங் ஸ்பேஸ் கிடைக்கல, வேறு ஏதோ பிஸியாக இருந்துச்சு ஏர்போர்ட்டில். அவன் சுற்றிக்கினே இருந்தான். சடனாக லேண்ட் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து அவனுக்கு என்னன்னு தெரியல, டக்குன்னு நேராக தாம்பரம் தான் தெரிஞ்சிச்சு. டக்குன்னு தாம்பரத்தில் இறங்கிட்டான். அது வேர்ல்டு ரெக்கார்டு. இது ஒரு போயிங்க்கு இவ்வளோ இருக்கணும் மினிமம். அது அவனுக்கு இல்லை. அவன் போய் அந்த பிளேனோட மூக்கு வந்து செவத்தை ஓட்டுற அளவுக்கு வந்து நின்றுச்சு கடைசியாக. ஆனால் டேக் ஆஃபுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகணும் லேண்டிங்கோட. இது திருப்பி இந்த பிளேன் எப்படி டேக் ஆஃப் பண்ண போகிறோம்னு யாருக்கும் தெரியல. உள்ள வந்து 300 பேசஞ்சர் இருந்தாங்க. முதல்ல வந்து ஏர்ஃபோர்ஸ் என்ன நினச்சிட்டாங்க, இது ஏதோ உளவு வேலை, பாகிஸ்தான்காரன் ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு யாருமே இறங்க விடலை. அப்புறம் 300 பேரையும் பல்லவன் பஸ்ஸில் வச்சு மீனம்பாக்கம் அமைச்சு விட்டாங்க, மிஸ்டேக் கண்டுபிடிச்ச உடனே. திருப்பி அந்த பிளேன் எப்படி டேக் ஆஃப் பண்ணுறது அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் முதல்ல கழட்டி பீஸாக கழட்டி கொண்டு போயிடலான்னு பார்த்தாங்க. அப்புறம் வந்து அவங்க டாப் பைலட், அவங்க ட்ரெயினர் சவுதி அரேபியாவிலேருந்து வந்தார். பிளேனில் எல்லா சீட்டையும் கழட்டிட்டு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தை கூட கழட்டிட்டு 5 நிமிஷத்துக்கு பறக்கிறதுக்கு உள்ள பெட்ரோல் வச்சுட்டு அந்த அப்போ கூட ஒரு 1 மீட்டர் தான் கிளியர் பண்ணாரா அந்த வாலை.
டக்குன்னு இந்த பிளேன் வந்து ஒரே ரவுண்ட் அடிச்சு டக்குன்னு மைனம்பாக்கத்தில் இறங்கிடுச்சு. ம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அடிக்கடி நடக்கும். இதுதான் பின்னால் காலத்துல சினிமாக்கள்ல பிக்கப் பண்ணாங்க. அந்த சூரரை போட்டுலாம் அப்படியே இந்த நிஜமா நடந்த இதுதான் பிக்கப் பண்ணி அதில் வந்துச்சு. இப்போ நம்ம மீனம்பாக்கம் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்கல்ல சார், ஃப்ளைட்டு வர்றது ஆரம்பிச்சது அந்த சமயத்தில் இருந்ததும் இப்போ விரிவாக்கம் செஞ்சது அப்படிங்கிறது போதுமான அளவுக்கான இடமா இருக்குதா? இல்ல லேண்டிங் ஃபீல்டோ ரன்வேயோ இந்த ரெண்டாவது ரன்வே ஒழுங்கா போட்டிருந்தா ஐ திங்க் ப்ராப்ளமே வந்திருக்காது. ரெண்டாவது ரன்வே வந்து ஆங்கிளா இருக்கும், அதை வந்து பைலட் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ரன்வேலாம் திருப்பி ஓட்டிக்கினே இருக்காங்க. there's some issue with that. ஒரு ஏர்போர்ட் வந்து பெருசா சிறுசாங்கிறது நம்பர் ஆஃப் இதை வச்சுக்கிட்டேன். பேசஞ்சர்ஸ் எவ்வளோ பேசஞ்சர் அதை ஹேண்டில் பண்ண போகுதுன்னா அவங்க ஒரு பேசஞ்சர் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணும்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து அது ஜாஸ்தியாக ஏர்போர்ட்டோட மற்றதெல்லாம் வேணும். இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ரோடு வந்து இடிக்குது, இந்த பக்கம் தான் ஏர்போர்ட் இருக்கு. அந்த காலத்தில் நிறைய ஐடியாஸ் இருந்துச்சா இந்த மொத்த ஏர்போர்ட்டையும் ரோடுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டு கீழே சப்வே வழியா இந்த ஏர்போர்ட் அப்ரோச் பண்றதுன்னு. அப்போனா நீங்கள் அது ஆர்மி லேண்டாக இருந்தால் கூட எவ்வளோ வேணா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு இந்த ஏர்போர்ட் வளர முடியாம ரன்வே அந்த பக்கம் வளர முடியாம இந்த ரிவர் வேற அந்த பக்கம் வந்துருது. ஒரு லிமிடேஷன் இருக்குங்க, ஜியோகிராஃபிக்கல் லிமிடேஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் மலை இருக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து நீங்கள் மலை பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட்டே கட்ட முடியாது. அந்த காலத்தில் இருந்துச்சுங்கிறனால ஹேபிட்ல வந்துருச்சு. அதுவே நமக்கு ஒரு இட் கிவ்ஸ் ஐடியா ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஏன் அந்த இடத்துல சூஸ் பண்ணாங்கன்னா ட்ரெடிஷனலாக அங்கே தான் இருந்திருக்கு. முதல் பிளேன்லேருந்து அங்கே தான் பறந்துக்கிட்டு இருக்கோம். அதனால வேற எங்கே இடங்களுக்கு இடம் இல்லை, அதனால அங்கே பறந்துட்டோம்னு இருக்கு. ஸோ மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஆஸ் அ ஜியோகிராஃபிக்கல் லிமிடேஷன். இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் ஆறு, இந்த பக்கம் ஒரு மெயின் ஹைவே, என்டையர் ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுற ஒரு ஹைவே. ஸோ இது மூணுக்குள்ளே தான் நீங்கள் பிளான் பண்ணி ஆகணும். நான் சென்னைக்கு வந்து பல முறை நான் வந்து விமானத்தில் வரும்போது லேண்ட் ஆகும்போது கவனிச்சிருக்கேன். பல நாள் எனக்கு தோணிருக்கு, இவங்க வந்து ரன்வேவுக்கு போவாங்களா இல்லை ஜிஎஸ்டி ரோட்லேயே அதை இறக்கிடுவாங்களான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன பயத்தை கொடுக்கும். இல்லை நிறைய மற்ற ஊர்கள் அந்த மாதிரி தான் இருக்காது. நிறைய பிளேன் இல்லை, நிறைய பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் எப்படி இருக்கும். ஹாங்காங்கில் சுற்றி பெரிய பில்டிங்ஸ் இருக்கும் போதில், தட் பழைய ஏர்போர்ட். இப்போ தான் வந்து ஹாங்காங்கில் வந்து சுற்றி பில்டிங் இருக்கும். அவன் வரவனே பிளேன் இப்படி வருவான், கடைசி வீட்டில் ஒரு ஜர்க் எடுத்து வருவான். இப்போல்லாம் உங்களுக்கு இந்த நேபாளில் இருக்க இந்த லூக்கி ஏர்போர்ட்லாம் வந்து ரொம்ப டஃப்பான ஏர்போர்ட்ஸ் டு லேண்டு. அது ஒன்று. ஹாங்காங்கில் இதுக்காக வந்து ஹாங்காங்கில் பெரிய டிராஃபிக், அதனால் ஒரு மலையே அவங்க லெவல் பண்ணி ஃப்ளாட்டாக்கி அங்கேருந்து ஏர்போர்ட் ஷிஃப்ட் பண்ணாங்க ஹாங்காங்கில். ஸோ அது மாதிரி நகரம் வளருதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பேர்ட் ஹிட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். குப்பையை கொட்டுவாங்க, குப்பையிலேருந்து பேர்ட்ஸ் வரும். இன்றைக்கும் பாருங்கள் பிளேனுக்கு முன்னால் வெடி வைப்பாங்க. இதில் மீனம்பாக்கத்தில் பிளேன் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னால் ஏர்போர்ட்டில் நிறைய நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ பெரிய இடத்துல இது கேட்காது வெடி வைப்பாங்க. ஸோ தட் பேர்ட்ஸ் எல்லாம் பயந்து போயிடும்னு. ஸோ அதனால் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வைக்கிறது தான் சேஃபர். அந்த அந்த சமயங்களில் ஏர்போர்ட் வரத்துக்கு முன்னாடி அங்கே நிறைய பறவைகள் இருந்த இடமா சார் அது? அடையார் வந்து ரொம்ப அடையார் பெரிய ஆறுங்க. அடையார் வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒரு ட்ரைனேஜ் மாதிரிலாம் கிடையாது. அடையார் வந்து உங்களுக்கு இவர் திருமங்கை ஆழ்வார் இதில் மென்ஷன் பண்ணுறார், திருநீர்மலை திவ்ய பிரபந்தத்தில் மென்ஷன் பண்ணுறார். அவ்வளோ காலம் அவ்வளோ பெரிய ஆறு. அந்த ஆறு வெள்ளம் எடுத்ததில் திருமங்கை ஆழ்வாரால் கோயிலுக்குள்ள 3 மாதம் போக முடியலையா. அவர் ஒரு மலையில் மாட்டிக்குவார். அந்த மாதிரி ஒரு திருநீர்மலைன்னு பேர் திருநீர்மலை. ஸோ அவ்வளோ பெருசாக ஓடின ஆறு தான். ஃபார் சம் ரீசன்ஸ் ஐ திங்க் செம்பரம்பாக்கம் கட் ஆஃப் பண்ண இந்த வாட்டர் சோர்ஸ் கட் பண்ணி நம்ம டேம் ஆக்கினாலும் என்னமோ அது ஃபுல் டைம் ஓடலை. பட் ஆனால் வெள்ளத்து டைமில் ஃபுல்லாக ஓடிடும். இதனால் நிறைய சதுப்பு நிலங்கள் வந்துருச்சு. ஸோ பேர்ட்ஸ் எக்கச்சக்கமாக வரும். தெர் இஸ் இஷ்யூ. இல்லை நீங்கள் அதாவது அந்த அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன சின்ன ஃப்ளைட் இறங்குறதுக்கு அந்த இடங்கிறது ஒரு போதுமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது விரிவாக இன்னும் கொஞ்சம் வேற இடத்துக்கு போயிருக்கலாமோ. கான்கார்ட் பிளேனே இறங்கி இருக்கு. உலகத்துல ஜாஸ்தியா ரன்வே தேவைப்படுற கான்கார்ட் பிளேனே மெட்ராஸ்ல இறங்கி இருக்கு. எனக்கு என்னமோ அந்த 10வது அவங்க சொல்றது வந்து ஒன்லி தி பாசஞ்சர் சைஸ். அது கூடிக்கினே போறனால ஃபிளைட்ஸ் ஜாஸ்தி ஆகுது, நம்பர் ஆஃப் ஃபிளைட்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளேன் லேண்ட் ஆகிறதுக்கு அடுத்த பிளேன் லைட் தெரியும். அவர் 1 minute அவே இருப்பான். ஸோ ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமா எலக்ட்ரானிக்ஸ்ல ஆப்ரேட் பண்ண வேண்டிய சிஸ்டம். நம்ம சென்னை விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் திரிசூலம் விமான நிலையம்னு சொல்கிறாங்க சில பேர் மீனம்பாக்கம் விமான நிலையம்னு சொல்கிறாங்க, சில பேர் சென்ட் தாமஸ் மவுண்ட் விமான நிலையம்னு சொல்கிறாங்க. எது கரெக்டு? அது ரன்வே சைஸை பொறுத்துங்க. பிளேன் எங்கே போய் நிற்கிதோ அங்கே தான் உங்களுக்கு ஏர்போர்ட்டை கட்ட முடியும். திருப்பி வந்தால் கூட முதல்ல சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இறங்கி இருந்துச்சு, அந்த சுட்டி பில்டிங்ஸை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து ஒரு டீசெண்டாக ஃபர்ஸ்ட் பில்டிங் வந்தது 1950s பில்டிங் வந்தது மீனம்பாக்கம் தான். அந்த பில்டிங்க்கு முன்னாடி எப்படி சார் இருக்கும்? அந்த பில்டிங் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த இடம்? அதுக்கு முன்னால அவங்க வந்து ஃப்ளைங் கிளப் தானே இருந்துச்சு, ஒரு பெரிய தகர கொட்டை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுமே பில்டிங் கட்டிக்கினாங்க உள்ள. ஒரு தகர கொட்டைக்குள்ள தான் அவங்களும் ஃப்ளைங் கிளப் நடத்தினாங்க. மீனம்பாக்கம் வந்தோம் நிறைய ஹேங்கர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்ல பில்டிங், நல்ல ஒரு கஸ்டம்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. சைஸ் 10 லைன் ஒன்று தான் தே மூவ் டு திருசூலம். லைனும் அந்த ரன்வே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அந்த மீனம்பாக்கம் தொடங்கப்பட்ட போதே கட்டப்பட்ட போதே உள்ள ரன்வே வரைக்கும் போறதுக்கான அந்த அனுமதி அதெல்லாம் இருந்துச்சா? நடந்து போவாங்க. நீங்க வந்து வந்து பார்க்க வரவங்க எல்லாம் கிட்ட வரைக்கும் போய் பார்க்கலாம்.
பிளேன் இறங்கினவன கிட்ட வாசல்ல அந்த படியில போய் கூட்டியாரலாம். இவ்வளவு செக்யூரிட்டிலாம் கிடையாது. ஆ. பட் நீங்க அது வந்து ஒரு இப்போ போய் ட்ரெயின்ல போயிட்டு ஏத்தி விட்டு டாடா சொல்ற மாதிரி அந்த சொல்லிட்டு மாதிரி வரலாம். பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. Okay. மீன் பக்கத்துல பண்ணிருக்காங்க. பட் 80ஸ்ல வந்து நம்மளுக்கு அந்த எல்டிடி ப்ராப்ளம் வந்தப்போ ஒரு பாம்பு வெடிச்சது. அதுல ஒரு 28-30 பேசஞ்சர்ஸ் யாரோ அது வந்து பிளேன்ல வைக்கிறதுக்காக கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு டெரரிஸ்ட் வந்து பயந்து போய் அங்கேயே வச்சுட்டு ஓடி வந்துட்டாங்க ஏர்போர்ட்டுக்குள்ள. ஸோ அன்சஸ்பெக்டிங் ஒரு ஐ திங்க் 20-25 பீப்புள் டைட் இன் தட் எக்ஸ்ப்ளோஷன். அவன் ஃபோன் வேற பண்ணி சொன்னான், எங்க பாம்பு இருக்குன்னு. அது யாரும் நம்பல அங்க இருக்குன்னு சொன்னாங்க. அது ரன்வேலே வெடிச்சதா? ரன்வேல இல்ல, ஏர்போர்ட்டுக்குள்ள. ஓகே. ஏர்போர்ட் பில்டிங்குள்ள, மேல ரன்வேக்குள்ள போகல அது. ஏர்போர்ட் பில்டிங்ல வந்து பாச்சு. ஸோ அதுக்கப்புறமே செக்யூரிட்டி ரொம்ப டைட்டன் பண்ணிட்டாங்க. மேல இந்த வேவிங் கேலரின்னு ஒன்று இருக்கும். மேல கீழே நல்லாவே பார்க்கலாம். அதில் இப்போ எதுவுமே கிடையாது. வாசலே பை பை சொல்லிட்டு வந்துடணும். நம்ம சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ளஸ்னா என்ன, மைனஸ்னா என்ன நீங்க சொல்லுவீங்க? ரொம்ப சிட்டிக்குள்ள இருக்கு சார். அது பெரிய ப்ளஸ். டிராஃபிக் உங்களுக்கு 45 மினிட்ஸ் ஆனாலும் மெட்ரோல ஏறினா 5 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப தள்ளி போகலாம். அதோட பெரிய ப்ளஸ். மைனஸ் வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழி இல்லைங்கிறது. இன்னொரு எக்ஸ்பான்ஷனுங்கிறது இட்ஸ் நாட் பில்டிங் நீங்க என்ன ஹைட் வேணா போய்க்கலாம். இன்னொரு ரன்வே தேவை. அதுக்கு இடம் இருக்கா? ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி பிளான் பண்ணியிருந்தா நம்ம அடையாரை கொஞ்சம் அந்த இடத்துல டைவர்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துருக்கலாம். அடையார் போய் கிராஸா கட் பண்றதுனால தான் பிரச்சனை உங்களுக்கு. அடையார் ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி கொண்டு வந்திருந்தீங்கன்னா we could have managed that. இப்போ பெங்களூர்லயோ ஹைதராபாத்லயோ இறங்குற மாதிரியான பெரிய ரக விமானங்கள்லாம் இங்க இறங்க முடியலல்ல. அந்த பெலுகா மட்டும் தான் இங்க இறங்க முடியாது. அதை தவிர மற்ற எல்லா பிளேனுமே இங்க இறங்கும். பெலுகான்னு இந்த பெரிய பிளேன் இருக்குல்ல, அது மட்டும் தான் இறங்க முடியாது. பட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் த பிளேன்ஸ். கான்கார்டு தான் லாங்கஸ்ட் ரன்வே. கான்கார்டே அவங்க 80s 90ஸ்ல இறக்கி காமிச்சிட்டாங்க மெட்ராஸ்ல. அது வந்தப்ப பக்கத்துல ஜன்னல்லாம் கிராக் ஆயிடுச்சு அந்த சவுண்டுல. சூப்பர் சானிக் ஜெட் அது. ஃபர்ஸ்ட் அது வந்த உடனே இப்போ எடுத்துட்டாங்க. அது இட்ஸ் நாட் இப்போ கான்கார்டு இப்போ ஓடல. அந்த காலத்துல வேர்ட்ஸ் 6 ஹவர்ஸ்ல அட்லாண்டிகா கிராஸ் பண்ணும். ஓகே. 3 to 6 ஹவர்ஸ்ல கிராஸ் பண்ணும். நியூயார்க்ல இருந்து லண்டனுக்கு 3.5 ஹவர்ஸ்ல போயிடலாம். நீங்க ஏர்போர்ட்டுக்கு போற டைம்ல நீங்க போயிடலாம். அவ்வளவு ஃபாஸ்ட் பிளேன். நீங்க படிச்சதுல கேள்விப்பட்டதுல நம்ம சென்னை விமானத்தை பத்திய சுவாரஸ்யமான விஷயம்னா என்ன சொல்லுவீங்க உங்களால? எனக்கு பேசிக்கா பார்த்தா ஒரு ஃப்ளையிங் கிளப் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஃபீல்டா மாறி ஒரு பப்ளிக் ஏர்போர்ட்டா மாறினது உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ அது வந்து அப்படியே கிராஜுவா ஒரு 100 வருஷமா இப்போ 1910 பாருங்களேன், 115 வருஷமா பிளேன் பறக்கிற இடங்கள் உலகத்துல ஒரு 5-10 இடம் தான் இருக்கும். இப்போ ரைட் பிரதர்ஸ் பறந்த கிட்டியாக்கில் நீ பிளேன் பறக்காது, அதெல்லாம் வயலாயிருச்சு. ஸோ 115 வருஷமா அன்இன்டரப்டடா பிளேன் பறக்கிற ஒரே இடம் மீனம்பாக்கம் தான். ஸோ அதனால அதில் ஒரு பெரிய ஃப்ளைங் ஹிஸ்டரியில் ரொம்ப முக்கியமான இடங்கள். அதெல்லாம் மெட்ராஸில் நிறைய விஷயங்கள் உண்டு. பட் இது வந்து ரொம்ப பிரமாத டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் எப்பவுமே யூரோப்பில் வந்து ஒரு 5வது வருஷம் நமக்கு வந்துடும். எக்ஸ்ரே மிஷின்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே மிஷின் வந்துடும். அங்கே வந்து 5வது வருஷம் ரேடியோ மார்க் பண்ணி கண்டுபிடிச்சாருன்னா 5வது வருஷம் இங்கே பீச்சில் ரேடியோ மாட்டிட்டாங்க. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு புது டெக்னாலஜி அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய இடம். ஸோ அதெல்லாம் இங்கே வராத பிளேன்ஸே கிடையாது, வராத தலைவர்களும் கிடையாது. அதனால் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே இங்கே வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பீன் அ வெரி அங்கே அந்த மீட்டிங் பிளேஸில் வந்து அந்த காலத்தில் பிளேன் மாறி போகணும். இப்போ கொலம்போக்கு போகிறவங்க பிளேன் இங்கே இறங்கி பிளேன் ரீஃபியூல் பண்ணி திருப்பி போகணும். ஸோ அந்த டைமில் சீஃப் மினிஸ்டர் போய் மவுண்ட் பேட்டனை பார்ப்பாரு, மற்ற பிரசிடென்ட்ஸை பார்ப்பாங்க. ஸோ நிறைய பிரசிடென்ட்ஸ் வந்து உள்ளே வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 6 இடம் 5 இடத்துல லேண்ட் பண்ணி தான் போகணும் அவங்க. சென்னை விமான நிலையத்தில் கால் வைக்காத முக்கிய தலைவர்கள் இருக்க மாட்டாங்கல்ல. நிறைய பேர் வாங்க. ஆல் பிரசிடென்ட்ஸ் ஆல் பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க, பல முறை வந்திருப்பாங்க. ஸோ நேருலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஃபோட்டோஸ் தான் இருக்கும். பப்ளிக் மீட்டிங்ஸோட ஏர்போர்ட்டில் தான் ஃபோட்டோஸ். அந்த விமான மாற்றங்கள், அதாவது ஒவ்வொரு அட்வான்ஸ்டாக போயிட்டே இருக்குல்ல, அதை கவனிக்கிறீங்களா சார்? டெஃபினட்டாங்க. ஏன்னா வந்து ப்ரொப்பல்லர் பிளேன் டசன்ட் ஹேவ் அவ்வளோ பெரிய எக்ஸாஸ்ட் இருக்காது, பேக்கில் அடிக்காது. ஜெட்டுக்கு வந்து ரொம்ப அடிக்கும். ஜெட்டுக்கு அடிக்கிறனால தான் இப்போ மெட்ராஸில் இருக்க ஃப்ளையிங் கிளப்பே உங்களோட போராட முடியலன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ஓனர் ஆஃப் த பிளேஸ் திருச்சி ஓடி போயிட்டான். இது உலகம் ஃபுல்லாக நடக்குது. பெங்களூரில் இருக்கோம், மைசூருக்கு போயிட்டான். ஸோ தேவால் மூடவே. ஏன்னா அந்த பேக்கில் இருக்க எக்ஸாஸ்ட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கும். அந்த இறங்குறப்போ எதுவாக இருக்கும். அந்த இது ப்ரொப்பல்லர் பிளேனுக்கு அவ்வளோ இருக்காது. பேசிக்காக நினச்சி பார்க்க முடியல நம்மளால். இன்றைக்கி இங்கே மெட்ராஸ்லேருந்து கோயம்புத்தூர் தான் ப்ரொப்பல்லர் பிளேன் நம்மளால் உட்காந்து போக முடியுது. அந்த காலத்தில் ப்ரொப்பல்லர் பிளேனில் 6 இடத்துல இறங்கி மெட்ராஸ் டு லண்டன் வரைக்கும் ஃப்ளைட் இருந்திருக்கு. அந்த மாதிரி டெக்னாலஜி மாற ஐ திங்க் இதர பிளேன் அண்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்ற பிளேன் ஒரு பிளேன் லேண்ட் ஆகி இன்னொரு பிளேன் வரதுக்கு, இல்லாட்டி இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகிறப்போ மற்ற பிளேனில் நிற்காம. ஸோ யூ நீட் ஸ்பேஸ். முக்கிய ஸ்பேஸுங்க. யூ நீட் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ் இன் அன் ஏர்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு மேனேஜபிலிட்டிக்கு ஸ்பேஸ் வரணும். ஏர்போர்ட்டில் மெயின் டிசாஸ்டர் வந்து 2005 வெள்ளம் மிதந்துச்சு, பிளேனில் மிதந்துச்சு. அந்த 2015 இந்த அடையார் ஓவர்ஃப்ளோ ஆனப்போ பிரைவேட் பிளேஸும் சரி. அது 2015 மட்டும்தானா சார்? அதுக்கு முன்னே அந்த மாதிரியான நிற்கும் பிளேன் மிதக்கலாம், அவ்வளோலாம் வரவே இல்லை. அது வந்து பேசிக்காக வந்து அடையார் ஃப்ளட்ஸ் ஒன்லி வென் செம்பரம்பாக்கம் இஸ் ஓப்பன். செம்பரம்பாக்கம் சொல்லாம கொள்ளாமல் ஓப்பன் பண்ணாதான் அடையார் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். இல்லாட்டி நார்மல் ரெயின் அதால் தாங்க முடியும், பெரிய படுகை தாங்க முடியும். செம்பரம்பாக்கத்தை டக்குன்னு திறந்து விட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில்
வெள்ளம் வந்துடும். அந்த 2015 மெட்ராஸ் சஃபர் ஆனதே ஏர்போர்ட்னால தான். ஏர்போர்ட்டில் தான் அது அப்படியே ஃபாஸ்ட்டாக தண்ணி வந்து வித்தின் மினிட்ஸ் வெஸ்மாம்பலம் வழியாக, வெஸ்மாம்பலத்துக்குலாம் அடையார் ஆறு தண்ணி போகிறதுக்கு வழியே கிடையாது. அடையார் வெஸ்மாம்பலம் போய் மயிலாப்பூர் வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் ஒரு விஷயம் சார், மேக்சிமம் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஏர்போர்ட்டுகளில் ஒரு அதிக காற்றடிச்சு அதிக மழை பொழிவுனால அதை டைவர்ட் பண்ணி விடுறதுங்கிறது நான் சமீப நாட்களில் பார்க்குறேன் அதிகம் சென்னையில் தான் நடந்துட்டு இருக்குது. இல்லை சண்டிகர்லாம் ரொம்ப இருக்கும். சண்டிகர்லாம் பிளேன் இப்படி சுற்றும் காற்றுல, அந்த பஞ்சாப் பிளேன்ஸில் சுற்றும். மேஜராக இங்கே லேண்டிங்கில் ஆக்சிடென்ட்ஸே ஆனது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆக்சிடென்ட் ரேட் இஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ சென்னை ஏர்போர்ட்ல. ஆமா, வெரி ஐ திங்க் கம்பேரிட்டிவ்லி the pilots will say it's a very safe airport. அந்த காத்துங்கிறது வந்து இந்த சைக்ளோன் டைம்ல மட்டும்தான் அந்த ஒரு 3-4 டேஸ்க்கு வரும். அது பெங்களூர் பிளேன் மெட்ராஸ்க்கு வரது, மெட்ராஸ் பிளேன் பெங்களூருக்கு போகிறது ரொம்ப சகஜம். இது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து சுற்றி யாரையும் கட்டவும் கூடாது. சுற்றி இருக்க யாருமே 4 மணிக்கு மேலே கட்ட முடியாதுங்கிறப்போ காற்று ஃப்ளோ நீங்கள் ஸ்டாப் பண்ணல. டெஃபினட்டாக அது ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட காலகட்டத்திலேயே அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய அளவிலான குடியிருப்புகள் அங்கே இல்லையா? 4 மாடிக்கு மேலே இல்லை. இந்த மலை இருந்துச்சு. சென்ட் தாமஸ் மவுண்ட் மேலே இருக்க சர்ச் வந்து 2000 வருஷம் 1500-2000 வருஷமா அதே லெவலில் இருக்குல்ல. 500 வருஷமா இப்போ இருக்க சர்ச் வந்து 500 வருஷமா ஆர்மேனியர்கள் கட்டினது, போர்ச்சுகீசியர் கட்டினது. அதுக்கு முன்னாலே ஒரு குட்டி சர்ச் இருந்துருக்குங்க. ஸோ அது ஒன்று. முக்கியமாக ரொம்ப சரித்திரம் வாய்ந்த இடங்க. இந்தியாவை அளந்தாங்க, ட்ரிக்னோமெட்ரிக் சர்வேன்னு அளந்தாங்க. அது ஆரம்பிச்சது சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஆரம்பிச்சார். மொத்த இந்தியாவை அளக்கிறது இங்கே தான் ஆரம்பிச்சாங்க. அளக்கிறதுல ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இவ்வளோ பெருசு இங்கிருந்து போகிறப்போ லாம்டன் ஆரம்பிச்சார். அவருக்கு சிலை இருக்காங்க. லாம்டனோட அசிஸ்டன்ட் தான் எவரெஸ்ட். அதுக்காக தான் எவரெஸ்ட் மலை. இங்கேருந்து எவரெஸ்ட் வரைக்கும் போனாங்க. இவ்வளோ தூரம் அளந்த உடனே பூமி வந்து குளோபில் மேலையும் கீழையும் தட்டையாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. உலகம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கு ரொம்ப வருஷமா, பல ஆயிரம் வருஷமா நம்பி அப்புறம் உருண்டைன்னு ஒரு 3 வருஷமா நம்பினாங்க. அதுவும் தப்புன்னு கண்டுபிடிச்சது மெட்ராஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இருக்கிற சூழல்ல இந்த விரிவாக்கங்கிறது அவசியம் தானா? பாசஞ்சர்ஸ் கூடுறாங்கங்க. மெட்ராஸ் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்க ஸ்டேட். எப்போவுமே 200-300 வருஷமா வெளியூர்லேருந்து ஆட்கள் வந்துக்கினே இருக்க ஊர். டெஃபினட்டாக எக்ஸ்பென்ஷன் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு மேலே ஓட்ட முடியாது. ரொம்ப டிராஃபிக் ஜாம்ஸ் ஜாஸ்தி ஆயிரும், மிஸ்டேக்ஸ் ஜாஸ்தியாக வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டாக ஒரு ஆல்டர்னேட் ஸ்பேஸ் தேவை. இன்னும் வந்து ஆரம்பத்திலே வந்து மெட்ராஸ் திருச்சி ஹைவேலாம் பிரமாவை போட்டுருந்தாங்கன்னா திருச்சியில் இறங்கி வந்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். பட் திஸ் பாயிண்ட் இஸ் மெட்ராஸ் வந்து இவ்வளோ பெருசு ஆக்கி. சரி, இப்போ இருக்கிற இடத்த மீனம்பாக்கம் விமான நிலையத்தை வந்து இதுக்கு மேலே விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான சாத்தியம் இருக்குதா? ஐ திங்க் வெஸ்ட் சைடில் இன்னும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த ரன்வே சைடில் பண்ண முடியாது, ஏன்னா வீடுகள் வந்துருச்சு. பட் வில் தெர்சவே வேற ஒன்றும் இது கிடையாது. கவர்மெண்ட் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இன்னும் நீங்கள் சொல்கிறது போல் அடையார் ஆறு இன்னும் கொஞ்சம் சுருக்குனாங்கன்னா இன்னும் சிக்கலாகும்ல. இல்லை, அடையார் ஆறு வந்து கிராஸாகவே ஓடுதுங்க. ஓகே, இட்ஸ் நாட் ரன்னிங் அலாங். இப்போ வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிராஸாக ஓடுது. அந்த காலத்தையும் பெருசாக டைவர்ட் பண்ணியிருக்கலாம். லேண்டு சீப்பாக இருந்தப்போ, கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் வில்ஃபுல்லாக இருந்திருக்கப்போ ஃபுல்லாகவே அடையார் கொஞ்சம் திருப்பி ஆறுகள்லாம் மாற்றப்பட்டிருக்குது. அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. என்றைக்கு ஒரு நாளைக்கு ஃப்ளட் ஆகிறது தான். நீட்டாக பண்ணி இருந்திருக்கலாம். அதில் பிரிட்ஜை போட்டு பண்ணது அன்றைக்கி ஒரு மிஸ்டேக். பழைய சினிமாக்களில் வந்து நிறைய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை பார்க்குறோம். அப்போ அந்த ஷூட்டிங்க்கெலாம் உள்ள வரைக்குமே அனுமதிச்சாங்களா? இருக்காங்க சார். அதுக்கு வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி இது கிடையாது. பிளேன்ஸுக்கு எஸ்பெஷலி ஒரு பெரிய செக்யூரிட்டி ப்ராப்ளம் இல்லை. அன்பேவாலெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு இந்த 15 மினிட்ஸ் ஏர்போர்ட்டில் தான் நடக்கும். அதே மாதிரி நிறைய ஏர்போர்ட் படங்கள், ஹிந்தி எஸ்பெஷலி நிறையா வந்து அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கும். மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் நிறைய பேர் இந்த ராஜ்கபூர்லாம் எடுத்திருக்காரு. அந்த காலத்தில் திலீப் குமார் ராஜ்கபூர்லாம் நிறைய மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் எடுத்திருக்காங்க வந்து. ஸோ அதே மாதிரி இப்போ சிவாஜி அமெரிக்காக்கெலாம் போயிட்டு வந்தாருன்னா எம்ஜிஆர் வந்து வெல்கம் பண்ணுவார். ஒரு 5000-10,000 பேர் ரன்வேல நிற்பாங்க. இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அவர் இறங்கி வரதுக்கு ரன்வேல 5000-10,000 பேர் நிற்பாங்க. ஸோ அன்னைக்கு இருந்த செக்யூரிட்டிக்கு இன்றைக்கி சம்மந்தமே கிடையாது. ஐ திங்க் இந்த டெரரிசம் கூடின உடனே அப்புறம் 9/11க்கு அப்புறம் ரொம்பவே செக்யூரிட்டி இது ஒரு கான்ஷியஸாகவே ஆகிட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே யாருமே அலோவ் பண்ணுறதில்ல பறக்காதவங்கன்னு. அந்த இவ்வளோலாம் செக்யூரிட்டி செக்கும் அந்த காலத்துலாம் இருக்காது. ஸோ ஏர்போர்ட் மாடியில் எல்லாரும் அலோவ் பண்ணுவாங்க. எல்லாரும் அங்கே வந்து வேவிங் கேலரி அங்கே இருக்கும். 5 ரூபா டிக்கெட், மேலே போய் கையெல்லாம் ஆட்டலாம். அவங்களுக்கு தெரியும் நம்ம யாரும் தெரியல, அது தூரத்தில் இருக்கும். இது நீங்கள் அந்த சங்கு ஊதிட்டு எல்லாரையும் காலி பண்ண சொன்னதுங்கிறது அதுக்கு முதல் கட்டமா? அது இல்லை, இப்போ வந்து நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ அந்த சும்மா இருக்காது. அது கிராமமாக தானே இருக்கும். நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து மீனம்பாக்கம் போகிறப்போ மீனம்பாக்கம் கிராமமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வயல் இருந்திருக்கலாம், பக்கத்தில் நெல் காய வைக்கிற இடம் இருந்திருக்கலாம், பசங்க விளையாடுற இடம் இருந்திருக்கலாம். அட் எனி பாயிண்ட் பிளேன் வருதுன்னா இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேன் இறங்குறதுக்கு முன்னாடி வெடி வைப்பாங்க. வெடி வச்சு இந்த பேர்ட்ஸை துரத்துவாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் ஒரு சங்கம் ஊதுனாங்கன்னா மக்கள் எந்திரிச்சு போயிடணும். நிறைய பேர் கார் கற்றுக்குவாங்க. அந்த காலத்தில் ஒரு ரன்வேல காரில் ஓடுமா? ரொம்ப கார் கற்றுக்குவாங்க. இப்போ பிளேன் காரை வரான உடனே நிறுத்திடுவோம். அவ்வளோலாம் பிளேன் வராது. ஒரு நாளைக்கு 3-4 பிளேன் வரும். அதனால அந்த டைம் நைட்டில் லேண்ட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதனால மற்ற டைமில் நைட் லேண்டிங்கிறது சென்னையில் எப்போ எந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சது சார்? 60ஸ்க்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இந்த ரேடார் கொஞ்சம் பெட்டராக தான் அவங்களுக்கு அந்த
நைட்லாம் தே கேன் லேண்ட்னா. இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு என்ன நாள் புயல்னா கூட லேண்ட் பண்ண முடியும். அது அதுக்கப்புறம் இந்த சினிமாக்கள் அதே மாதிரி பெரிய ஆட்கள் வரப்போ ஒரு பெரிய கூட்டங்கள் உள்ள இப்போ இன்னெல்லாம் தலைவர்கள் வந்து வெளியில கூட்டம் நிற்கிறதுல அந்த கூட்டம் எல்லாம் உள்ள நிற்கும். ரன்வேக்கு போயிடும். ரன்வேல பிளேன் இறங்கின உடனே ஓடி இறங்குறப்பே ஒரு விசிட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். மிலிட்ரி ரொம்ப நாளைக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் ஃபுல்லாக தாம்பரத்துக்கு மூவ் பண்ணாங்க. ஸோ மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் கம்பைன்ட் ஏர்கிராஃப்ட் மாதிரி ஏர்போர்ட் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு. பயிற்சி விமானங்கள்ங்கிறது அதிகம் அங்கே இருந்துச்சு அந்த சமயத்தில். விமானங்கள் பயிற்சி விமானங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். நிறைய வந்து இந்த பல்சா வுட்ல பண்ணியிருப்பான் லைட்டாக பறக்கணுங்கிறதுக்காக. இந்தியாவுக்கு நிறைய பைலட் கற்றுக்கினது மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் கற்றுக்கினாங்க. அவனுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடில் இப்போ இந்த மீனம்பாக்கம் இருக்குல்ல, லெஃப்ட் சைடில் வந்து ஒரு குட்டி மெட்ராஸ் ஃப்ளையிங் கிளப்னு ரொம்ப அதுக்காக தொன்று இருந்துச்சு. நிறையா அங்கே தான் இந்த ஃப்ளைங் கிளப்பில் தான் மூலமாக தான் நீங்கள் ஃப்ளைங் லைசன்ஸ் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி இது அதில் மெம்பர்ஸ்லாம் ரொம்ப பேர் இருந்தாங்க. சுந்தரம் அண்ட் உஷா சுந்தரம் 2 பேர் இருந்தாங்க. அவங்க தான் உஷா சுந்தரம் தான் ஃபர்ஸ்ட் உமன் பைலட் இந்தியாவில். அவங்க தான் இந்த ப்ளூ கிராஸ் ஆரம்பித்தாங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது பின்னால் காலத்தில் ஆரம்பித்தாங்க. நமக்கு 1947 பார்ட்டிஷன் வரப்போ அவங்க தான் இந்த சாட்டி பிளேன்லாம் பறந்து ஆள்லாம் அங்கே லாகூர்லேருந்து இங்கே கொண்டு வருது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க அந்த காலத்தில். அந்த சிந்தாதிரி பாட்டியில் முதல்ல பறந்தார் இல்லையா, அவர் அதுக்கு பிறகு விமானத்தோட ஏதாவது நெருங்கிய தொடர்புல இருந்தாரா? ஏதாவது இல்லை, ஃபேமஸ் ஆகிட்டாரு. டிஎன்ஜிஎல்ஸ் ஃபேமஸ் ஆகிட்டார், நியூஸ் பேப்பரில் வந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் 4-5 வருஷம் தான் இருந்தார். ஊட்டியில் ஒரு ஹோட்டல் நடத்தியிருந்தார், மெட்ராஸில் ஹோட்டல் நடத்தியிருந்தார். அந்த பிளேன் அதுக்கப்புறம் ரொம்ப இந்த ஆரம்ப கால பிளேன் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பெருசாக டெவலப் ஆகலை. வேர்ல்டு வார் 1ல யூஸ் ஆனாலும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க பர்சனல் யூஸுக்கு மட்டும் அந்த காலகட்டத்தில் யூஸில் பறக்கணுங்கிறதுக்காக மனுஷனுக்கு எப்போவுமே பறக்கணும் ஒரு ஆசை. ரெக்கையை கட்டிங்கன்னு மலையிலேருந்து குதிச்சவன் எவ்வளோ பேர் இருக்கான் உலகத்தில், ஹிஸ்ட்ரியில் நிறையா இருக்கான். எல்லா கதைகளையும் மித்தாலஜி கதைகளையும் பறக்கிற சாமி இருக்கும். ஸோ இந்த 2 மனுஷன் பறந்துட்டானா நம்மளை விட்டுட்டு பறந்துட்டானே அப்படின்னு அந்த ஆர்வத்தில் பண்ணது தான் அது. அவர் ஒன்ஸ் அங்கேருந்து பீச் வரைக்கும் போயிட்டு ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பறந்துருக்காரு. சின்ன ஹார்ஸ் பவர் இன்ஜின் தான் அது. இந்த இந்தியாவில் முதல் காரை பண்ண கிரீன்கிற இன்ஜினியர் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு திரும்ப அதே போல் மாட்டு வண்டியில் தூக்கி வச்சு கொண்டு வந்துட்டார் சிந்தாதிரிப்பேட்டைக்கு. சிந்தாதிரிப்பேட்டையில் ஆமாம், மாட்டு வண்டியெல்லாம் சிந்தாதிரி அந்த ஹோட்டல் கொண்டு வந்துருப்பார். ஹோட்டல் கொண்டு வந்துட்டு அந்த மவுண்ட் ரோட் கார்னரில் இருக்குல்ல ஹோட்டலில், அங்கே கொண்டு வந்து வச்சுருப்பார். அப்போ பறக்கிறது அப்படின்னாவே அது ஒரு பெரிய ஆசை இல்லை சார்? இன்றைக்கும் அது ஆசையாக தான் இருக்குது பல பேருக்கு. இல்லை, ரொம்ப பேர் வந்து இந்த பைலட் பண்ணணும், நம்ம ஒரு பேர்ட் மாதிரி பறக்கணும், இந்த கண்ணாசன் சொல்லணும், பறவை கண்டான் விமானம் கண்டான் மாதிரி நிறைய பேர் செட்டிநாட்டில் வந்து கிளம்பி வந்து இங்கே ஒரு ஏர்போர்ட் ஒரு ஃப்ளைங் கிளப் ஆரம்பிச்சு ஒரு ஹாபி மாதிரி. அதில் ஒன் ஆஃப் த பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அதோட ஃபியூசலாஜ் வந்து இங்கே இந்த கூவம் பின்னால் இந்த பக்கிங்ஹாம் கேனல் பக்கத்தில் கிருஷ்ணாம்பேட்டையில் இருக்கும். 1990s 2000 வரைக்கும் அந்த ஃபியூசலாஜ் இருந்துச்சு. இந்த பழைய இரும்புல குட்டி பிளேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெருசு அந்த பிளேன் இருந்துச்சுன்னு தெரியும். 2 பேர் தான் உட்கார்ற மாதிரி இருக்கும் இல்லையா சார்? மோஸ்ட்லி 2க்கு மேலே முடியாது, சிங்கிள் சீட்டர் தான் மேக்ஸிமம். ட்ரைனிங் பிளைட் மட்டும் 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். 2 பேர் ஒருத்தர் பேக்லன்னு சொல்லி ஒரு ஃப்ரண்ட். ஏர் கண்டிஷன்லாம் கிடையாது, அந்த காற்று எந்த ஹைட்டு போனால் அந்த காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் வந்து பீச் ஓட்டி பறப்பாங்க. அங்கே வந்து லோவராக அந்த இது ட்ரெயினிஸ் சம்டைம்ஸ் வந்து இந்த 1980sல வந்து இந்த அலை வந்து உள்ள இழுத்துருச்சு. ஒருத்தர் வந்து திருவான்மையூர்ல லேண்ட் பண்ணிட்டார் தெரியாம. நிறைய இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பர்மிஷன்லாம் அதுக்கு அப்ப தேவைப்படல. அதுக்கு வந்து லைசன்ஸ் வேண்டாம். நீங்க ட்ரெயினின்னு போட்டா அது ட்ரெயினி லைசன்ஸ் உண்டு அதுக்கு. அவங்க சும்மா சுத்தின்னு இருப்பாங்க, மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. இந்த ஒரு மாதிரி சத்தம் போட்டுனே ஒரு பிளேன் பறக்கும், ஒரு ட்ரோன்ல சத்தம் கேட்கும். அது வந்து ரொம்ப நாளைக்கு பட் அவங்க ட்ரெயினாக அவர்ஸ் கணக்கு, அவங்களுக்கு இவ்வளவு அவர்ஸ் இருந்தால் தான் இந்த பிளேன் நீங்க ஓட்ட முடியும்னு ஒரு கணக்கு. அந்த அவர்ஸ்க்காக ஓட்டிக்கினே இருப்பாங்க. சூரரை ரிப்போர்ட் படத்துல வந்தது எல்லாமே அது வந்து ஒரு நிஜ கோபிநாத்தோட கதை இருந்துச்சு. பட் அந்த டைம்ல போட்டிக்கெல்லாம் அவங்க தாம்பரத்தில் இறக்கல. அந்த ஸ்டோரி அவங்க மாத்திக்கினாங்க. பட் ஒரு மிஸ்டேக் இறக்குனாங்க. அதுவே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. பெரிய டிப்ளமேட்டிக் இன்சிடென்ட் ஆயிடுச்சு இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும். ஹையஸ்ட் லெவல்ல பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு பேசி தான் அவங்க பிளேன் ரிலீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இட் இஸ் நாட் a ரெகுலர் ஃபீச்சர். நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. நன்றி. தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.